Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் chemistry behind sun. First sun. The sun is a main sequence star and this generates its energy by nuclear fusion of hydrogen nuclei into helium in its core. அதாவது என்ன அப்படின்னா sun அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சன்னில் எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன நடக்குது, நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. ஹைட்ரஜன் எல்லாம் ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹீலியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. Then next, what is solar energy? Originates from nuclear fusion reaction in the sun. சன்னில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷனால் வரக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஃபியூஷன் அப்படின்னா பாருங்கள், ஹைட்ரஜன் எல்லாம் கம்பைன்ட் ஆகி ஹீலியம் வருது. ஓகே. தென் ஹவு டு ஃபிஷன் ரியாக்ஷன் அண்ட் ஃபியூஷன் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபிஷன் ரியாக்ஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன் ரெண்டு படிச்சிருக்கோம். அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபியூஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியை எல்லாமே கம்பைன்ட் ஆகி ஒரு கிரேட்டர் மாஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. அதாவது என்ன அப்படின்னா ஸ்மாலர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஒரு பிகர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷன் அப்படின்னு என்னது, பிரேக் ஆகுது. ஓகே. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் ஸ்மாலஸ்ட் நியூக்ளியை சேர்ந்து ஒரு பிகஸ்ட் நியூக்ளியாக ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதோட டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் சேர்ந்து டியூட்ரியம் ஃபார்ம் ஆகுது. அந்த டியூட்ரியம் கூட ஃபர்தராக ஒரு ஹைட்ரஜன் சேரும்போது ஹீலியம் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுலேருந்து எனர்ஜி கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. தென் அந்த ரெண்டு ஹீலியம் மாலிகுல் கம்பைண்ட் ஆகி ஹீலியம் 3 வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஹீலியம் 4 ஆகும். அதுலேருந்து 2 ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகும். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு சன்லேருந்து மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. த நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த சன். சன்னில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கு. அப்போ the sun's tremendous pressure and high temperature fuse hydrogen nuclei to form helium through various steps. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சன்னில் இருக்கக்கூடிய அதிகமான ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்லேயுமே நம்மளுக்கு ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ எவ்ரி செகண்ட் வந்து என்ன நடக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து என்னவாயிட்டு இருக்கு, ஹீலியமாக கன்வெர்ட் ஆகிருக்கு சன்னில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. தேங்க்யூ.